வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். தமிழகத்தில் மூத்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ஹெச்வி அண்டே பற்றி இன்று நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 5 நாட்களுக்கு முன் அவருடைய திருமண நாளை அவர் கொண்டாடினார். அதை காண அவரை போய் அவரிடம் ஆசி பெறுவதற்கு நான் அங்கு சென்றேன். ஹெச்வி அண்டே ஹாஸ்பிட்டல் என்றது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். இப்படியாப்பட்ட ஒரு மாமனிதரை, அதாவது தமிழகத்தின் ஒரு மூத்த தலைவரை, இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரை பார்க்க போகும்போது அவரை பார்த்தவுடன் எனக்கு கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. இப்படி ஒரு அருமையான ஒரு தலைவர், ஒரு டாக்டர் ஹெச்வி அண்டே அவர்கள் எத்தனையோ ஏழை மக்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட மருத்துவத்தை பார்த்துருக்காரு. இன்னைக்கு அண்ணா நகர் மட்டும் இல்லை, எல்லா இடத்துல இருந்தும் அவரை தேடி, நான் சொல்வது 20-30 வருஷ கதைகளை சொல்கிறேன், அப்பொழுதே அவரை தேடி பல பேர் வருவார்கள். மக்கள் எல்லாம் வேணும், எல்லோரும் அவரை பாராட்டணும். அவர் நான் சிறந்த மருத்துவராக நான் பணியாற்றணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஏழை மக்களோடு தான் பேசுவார். உங்க அம்மா எப்படி இருக்காங்க, உங்க தங்கச்சி எப்படி இருக்கிறா, இப்படி அவெல்லாம் பழைய கதைகள்லாம் கேட்டதெல்லாம் நான் பார்த்தது உண்டு. டாக்டர் ஹெச்வி அண்டே பார்க்கும்போது 1977 பார்க் டவுன்ல எம்எல்ஏ இருந்தார். அந்த டைம்ல திரு எஸ்சிசி அந்தோணி பிள்ளை, மாபெரும் தொழிற்சங்க தலைவர், என்னுடைய மாமனார், அவர் ரொம்ப நெருக்கமா இருந்தார் இவரோட. அப்போ இவருக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி திமுகவை சேர்ந்து தொழிற்சங்கத்தை எல்லாமே தொழிற்சங்கவாதிகள் எல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எஸ்சிசி அவர்கள் இருக்காரு, அவருக்கும் அங்கே ஒரு பெரிய கலவரத்துக்கு நேரம் ஆகி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்ன உடனே டாக்டர் ஹெச்வி அண்டே லுங்கியோட அவங்க மனைவி கூட தெரியாம, இது இப்போ தற்சமயம் 5 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு சொன்ன இந்த பதிவு, அவர் உடனே ஓடி போய் அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு திமுக தொண்டர்கிட்ட சொல்றாரு. அப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட சொல்ல அண்ணா அனுப்பினார், இந்த இடத்த நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் கலவரம் இல்லாமல் கலைந்து போகணும்னு சொல்லி டாக்டர் எஸ்சிசி அந்தோணி பிள்ளை அவர்களை எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக மீட்டு வெளியே கொண்டு வராரு. அப்போ மறுநாள் காலைல அறிஞர் அண்ணா போய் பார்த்து, உங்ககிட்ட நான் சொல்லாமே ஒரு பொய்ய சொல்லிட்டேன், நீங்க சொன்னதா சொல்லி நான் அங்க இருந்த பிரச்சனையை சுமூகமா தீர்த்தேன்னாரு. அப்ப அறிஞர் அண்ணா சொன்னாரு, எனக்கு தெரியும் நீ செய்தது கரெக்ட், அந்த நேரத்துல நீ தகுந்த முறையை என்னோட பேரை வச்சு நீ கையாண்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம். அந்த இடத்துல திரு எஸ்சிசி அவர்களுக்கும் அந்த இடத்துலயும் எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா சுமூகமாக நீங்க செய்தது குறித்து நான் பாராட்டினேன். இதை இப்போது என்கிட்ட சொன்னார். இந்த மாதிரி பல வரலாற்று, அவருடைய வரலாறுல பல கதைகள் இருக்கு, பல தலைவர்களுடைய கதைகள். இந்த மாபெரும் தலைவர் திரு ஹெச்வி அண்டே அவருடைய வரலாற்றுல ஒரு முக்கிய குறிப்பு இருக்கிறது. 1980 ஏடிஎம்கே சார்பாக அவர் எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அது அண்ணா நகர் கான்ஸ்டிடியூன்சில நிற்கிறாரு. அப்போ 699 ஓட்டுல தோற்கிறார். அப்போ இவரை எடுத்து ஜெயித்தவர் யாருன்னா நமது தமிழ்நாடு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது ஒரு பெரிய குறிப்பு அவருடைய வரலாற்றுல. அதே போல 2 முறை ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்காரு எம்ஜிஆருடைய கேபினெட்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கேபினெட்ல ஹெல்த் மினிஸ்டர் 2 டைம்ஸ். அப்பதான் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும் போது தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் நான் பெரிய ஸ்கேன் மிஷின் நான் கொடுத்திருக்கேன், நான் தான் அப்ப ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும் போது கொடுத்தேன்னாரு. அதே போல கம்ப ராமாயணத்திற்கு ஆங்கில உரையை எழுதி இலக்கியத்தில் ஒரு பெரிய சாதனையை படைத்து முத்திரை பதித்தவர் டாக்டர் ஹெச்வி அண்டே. யாருமே இதை செய்திருக்க முடியாது, அந்த ஒரு சாதனை அவர் பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அதே போல PC ராய் என்ற ஒரு பெரிய விருதை இந்திய மருத்துவ கவுன்சில் அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதுவும் ஒரு சிறப்பான விஷயம். அந்த மாதிரி டாக்டர் ஹெச்வி அண்டே சொல்லிக்கொண்டே போனா அப்படியே பேசிட்டே போகலாம். அவருடைய வரலாறு அவ்வளவு சிறப்பான வரலாறு. அதே போல ஃப்ரீடம் ஃபைட் மூவ்மெண்ட்ல இருந்தாரு. டாக்டர் ராஜாஜியோடைய டைம்ல அவருடைய சிஷ்யர் டாக்டர் ஹெச்வி அண்டே. அவர் எம்ஜிஆருடைய 87ல அந்த கேபினெட்ல இருந்தாரு. இப்போ பிஜேபியோடைய நேஷனல் கவுன்சில்ல மெம்பரா இருக்காரு. ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, தமிழகத்தில் ஒரு பெரிய சாதனை படைத்த
ஒரு மூத்த தலைவருக்கு பிஜேபியில் வந்து ஒரு பிஜேபி நேஷனல் கவுன்சில் மெம்பராக இருக்கிறார். இன்னும் ஏன் அந்த இவ்வளவு பெரிய இயக்கம் அவரை இன்னும் கண்டுகொள்ளவில்லை? அவர் 2 முறை கவர்னர் ஆகியிருக்க வேண்டும். இது எங்கள் மனதில் மட்டுமல்ல, எல்லோருடைய மனதிலும் எழுந்திருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. இந்த தமிழகத்திற்கு கிடைத்திருக்கார். ஆனால் டாக்டர் HV ஆண்டே வாழ்க. அவங்க துணைவியாரும் சந்தித்தேன். அவர்களும் ரொம்ப வீக்காக காணப்பட்டாங்க. பட் ஷி இஸ் வெரி ஆக்டிவ். அதனால 2 பேருமே வாழ்க, நீடூடி வாழ்க. டாக்டர் HV ஆண்டே வாழ்க. நன்றி, வணக்கம்.